Hi friends, நம்ம இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா Samsung phoneல வர சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்துகிட்டு என்ன நம்மளோட பிசியை எப்படி ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்துறது ஒரு சாம்சங் ஃபோனுக்குரிய ஃபர்ம்வேர் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுற இந்த 3 விஷயங்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்சங் ஃபோனோட ஃபர்ம்வேர் எடுக்கக்குள்ள ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். அதை வீடியோட கடைசியில் நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாமலுக்கு தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், சாம்சங் ஃபோனில் வர பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்சங் ஃபோன் வந்துட்டு பூட் ஆகாமலுக்கு ஒரு இடத்துல ஸ்டக்கான மாதிரி எனி பேர் வந்துட்டு, அதாவது சாம்சங் லோகோ இந்த மாதிரி சுத்தின மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்கும். இதுக்கு அங்கால போகவே மாட்டிச்சு. ஒரு நம்ம எத்தனை ஹவர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணாலும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்பேர். அல்லது அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். இதை நம்மளோட ஃபோனில் எந்த ஒரு வேலையும் வந்துட்டு செய்ய விடாமலுக்கு தடுத்துட்டு நிற்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோனை ஃப்ளஷ் பண்ணியான சில சாஃப்ட்வேரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறன்றதை வாங்க பார்க்கலாம். சம் எஃப்டபிள்யூன்ற இந்த வெப்சைட்டுக்கு முதல்ல அது வந்து கொள்ளுங்க. அதில் அதர் டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் டவுன்லோட் ஓடின் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் சாம்சங் யூஎஸ்பி டிரைவர்ன்ற இந்த டிரைவரையும் ஓடின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற இந்த டூலையும் ஃபஸ்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சாம்சங் யூஎஸ்பி டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட பிசியில். அதுக்கு அடுத்தது சாம்சங் ஓடின்ற டூலை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட பிசியில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த விஷயம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஃபோனில் வந்துட்டு ஒரு ஃபர்ம்வேர் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இது ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் இருக்கும் வந்துட்டு. ஸோ ஒரு ஃபோனோட ஃபர்ம்வேர் ஃபைலை நம்ம இன்னொரு ஃபோனுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் பயன்படுத்த இயலாது. அதாவது சேம் மாடலாக இருந்தால் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ஃபர்ம்வேர் இருக்கிறது. இந்த ஃபர்ம்வேரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. ஃபோனோட சாஃப்ட்வேர் வேர்ஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 முறை இருக்கிறது. அதில் ஒன்று ஃபோன் ஒன் கண்டிஷனில் இருக்கும்னு சொன்னால் *#123*4# டயல் பண்ணால் இதில் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அல்லது ரீகவரி மூட்டை நம்ம எடுத்துக்கொண்டு அதில் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்க்கலாம். ரீகவரி மூட்டை எப்படி எடுக்கிறலன்னு தெரியலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்க்காதாக்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிற ஆப்ஷனில் 9வது கேரக்டர்ஸ் என்ன நம்பரில் இருக்கின்றதை பார்த்துக்கொள்ளுங்க. 0 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டு போவோம். 10வது வேர்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். 11க்கு பி அந்த சீரியஸில் ஹெக்ஸாடெசிமல் கோட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போயிட்டு இருக்கு. இப்போ எந்த ஃபோனோட வேர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபைலை வந்துட்டு காட்டுது. நான் சம் ஃபர்ம்வேர் அந்த வெப்சைட்டுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிட் வேர்ஷன் வந்துட்டு ஃபைல் இருக்கிற வேர்ஷனை வந்துட்டு சரியாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். என் ஃபோனோட வேர்ஷன் இப்போ 5 இருக்கிறதால நான் 432 டவுன்கிரேட் பண்ண வேர்ஷன் எடுத்தேன்னு சொன்னால் என்னால் ஃப்ளஷ் பண்ணிக்கொள்ள முடியாது. நான் 5 அல்லது அதற்கு மேலே இருக்கிற வேர்ஷனை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு அலோட் பண்ணிக்கொள்ளும். ரைட், இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் இதை எப்படி நான் ஃப்ளஷ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் காட்டித்தரேன். பிடிச்சிருந்தால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.